Hello friends, welcome to Food Funday. இன்னைக்கு நம்ம chicken kebab செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். முதல்ல 1/2 கிலோ boneless chicken எடுத்துக்கோங்க. 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு boneless chicken-ஐ நல்லா சின்ன துண்டுகளா நறுக்கி வெச்சுக்கோங்க. நறுக்கி வெச்ச துண்டை மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. நிறைய போடிங்கனா மிக்ஸி ஜார் அப்படியே சிக்கிக்கும். அப்புறம் ஜார் ஸ்பாயில் ஆயிடும். அதனால கொஞ்சமா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. அடுத்து சிக்கனை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, பொடியா நறுக்குன வெங்காயம், பொடியா நறுக்குன பச்சை மிளகாய், 3/4 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கொத்தமல்லி புதினா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கையளவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸ் எடுத்து ஒரு சாப்ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு grill pan எடுத்து மேலே வச்சுக்கோங்க. grill pan நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த சாப்ஸ்டிக்ஸை அப்படியே எடுத்து 1 by 1 அடக்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த சாப்ஸ்டிக்ஸை மீடியம் ஃப்ளேமில் திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்மளோட சிக்கன் கெபாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. தேங்க்யூ.